என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். எதற்காக தெரிந்து கொள்கிறார்? அவர்கள் தன்னோடு கூட இருக்கவும் தாம் அவர்களை பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பவும் அவர்களை தெரிந்து கொண்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், முதலில் எதற்காக அவர்களை தெரிந்து கொள்கிறார்? தன்னோடு கூட இருக்க வேண்டும். அதன் பின்புதான் பிரசங்கங்கள், ஊழியங்கள் எல்லாம் வருகிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற முழு முதற் காரியம் என்னவென்று சொன்னால், அவரோடு கூட நாம் எல்லா சமயத்திலும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஆண்டுடைய சமூகத்தை அதிகமாய் தேட வேண்டும். அதிகமாய் அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் பின்புதான் ஊழியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். பாருங்கள், ஆனால் இன்றைக்கு ஒரு சில பேர் சரியாய் வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். ஊழியம் 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 என்று சொல்லியே ஓடிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை முதலில் பிரதானமாய் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். அதை தொடர்ந்துதான் மற்ற ஊழியங்கள் நடைபெற வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை அதிகமாய் தேடுவதற்கு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். அவருடைய வார்த்தையை அதிகமாய் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் உங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை செலவு செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.